வெல்கம் ஆல் டு சரிதா சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் பூண்டு ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது எல்லா வித வெரைட்டி ரைஸோடையும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே அருமையாக இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் ஊறுகாயை செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எவ்வளோ நாளானாலும் கெட்டு போகாது. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் 1/2 கிலோ பூண்டு நல்லா தோலெல்லாம் உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம். நம்ம இந்த ஊறுகாய் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் இதில் கொஞ்சம் கூட தண்ணி படக்கூடாது. அப்போ தான் நமக்கு ரொம்ப நாளைக்கு ஊறுகாய் நல்லாயிருக்கும். உரிச்ச பூண்டை பவுலில் சேர்த்துட்டு இது கூடவே 2 எலுமிச்சம்பழத்தோட சாறு விதையெல்லாம் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன். எலுமிச்சம்பழ சாறு ஏன் சேர்க்குறோன்னா நமக்கு பூண்டில் காரத்தன்மை இருக்கும். நம்ம இந்த எலுமிச்சம்பழ சாறை சேர்த்து ஊற வச்சோம்னா அந்த காரத்தன்மை குறையும். நமக்கு பூண்டு நல்லா சாஃப்டாக வெந்து வரும். இப்போது இது கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த ஊறுகாய்க்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு நாள் ஃபுல்லாக ஊறட்டும். அப்போ தான் நமக்கு உப்பு நல்லா இதில் ஊறி வரும். இந்த பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக ஊறிடுச்சு. நான் நேற்று காலையில் ஊற வச்சேன். இன்றைக்கி காலையில் இதை நான் ஊறுகாய் செய்ய போகிறேன். இது ஊற வைக்கும் போது நம்ம அடிக்கடி எடுத்து இதை நம்ம கிளறி விடணும். அப்போ தான் உப்பு எல்லா பக்கமும் ஊறி வரும். இப்போது இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஊறுகாய்க்கு தேவையான வெந்தயமும் மிளகாயும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு அதில் 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த வெந்தயத்தை நம்ம பொறுமையாக வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் இந்த வெந்தயத்தை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் கரிஞ்சு போயிடக்கூடாது. நல்லா பொறுமையாக வறுத்து எடுத்துக்கலாம். வெந்தயம் பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாகிடுச்சு பாருங்கள். இப்போ இதை ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாம். மாற்றிட்டு அதே பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு இதில் 15 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். இது கூடவே கலருக்காக 5 காஷ்மீரி மிளகாய் சேர்த்துட்டு இந்த மிளகாயை நல்லா வறுத்து விட்டுக்கலாம். மிளகாயும் கரிஞ்சு போயிடக்கூடாது. மிளகாய் செவந்தால் மட்டும் போதும். ரொம்ப கருகிற அளவுக்கு வறுக்கக்கூடாது. மிளகாய் கருகி போயிடுச்சுன்னா நமக்கு ஊறுகாயும் கருப்பாக இருக்கும். அதனால் மிளகாயை நம்ம செவந்து வர அளவுக்கு மட்டும் வறுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா மிளகாய் ஓரளவுக்கு செவந்து வந்துருச்சு. இப்போ இதையும் ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிடலாம். இப்போது அதே பேனில் நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த ஊறுகாய்க்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். எப்பயுமே நம்ம எந்த ஊறுகாய் செஞ்சாலும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் மிளகாய் வறுக்கும் போதும் நல்லெண்ணெய் தான் சேர்த்து வறுத்தேன். இப்போ பார்த்திங்கன்னா இதில் 100 கிராம் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுமே நம்ம ஊற வச்சுருந்த பூண்டை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். பூண்டெல்லாம் நம்ம சேர்த்து விட்டு அடுப்பை நம்ம சிம்மில் வச்சுட்டு கிட்டத்தட்ட 15லேருந்து 20 நிமிஷம் ஆகும். இது நல்லா வதங்கி வரணும். இது பூண்டு நமக்கு நல்லா வெந்து வரணும். அதனால் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதை பொறுமையாக நம்ம வதக்கணும். எந்த அளவுக்கு நம்ம இந்த பூண்டை வதக்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கும். பாருங்கள், இது ஒரு 80% நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இது வதங்கட்டும். இப்போது இந்த மிளகாயும் வெந்தயமும் ஆறிடுச்சு. இப்போ இது ரெண்டையுமே சேர்த்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் பவுடர் பண்ணிக்கலாம். பூண்டு பார்த்திங்கன்னா நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கனாலே தெரியும். இப்போ பாருங்கள் எப்படி நல்லா பூண்டு வெந்து ரெடியாக இருக்குது பாருங்கள். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து பொடி பண்ண வெந்தயம் மிளகாயை சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டு இதுக்கு மேலே 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நம்ம நாட்டு சர்க்கரை இல்லை வெல்லம் எது இருந்தாலும் சேர்த்துக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம இதெல்லாம் சேர்க்கணும். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப சுவையான பூண்டு ஊறுகாய் சூப்பராக தயாராகிடுச்சு. அவ்வளோதாங்க. இது தண்ணி எதுவும் படாமல் ஒரு பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம தேவைப்படும் போதெல்லாம் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய மற்ற வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சரிதா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.